ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் கைப்பற்றுற மாதிரி ஒரு மிகப்பெரிய வார் ட்ரில்ல இந்தியா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு போர் ஒத்திகை 10 நாளைக்கு நடக்க போகுது. அக்டோபர் 30 இருந்து நவம்பர் 10 வரைக்கும். இந்த ஒரு போர் ஒத்திகையில இந்தியாவினுடைய முப்படையும் ஈடுபட போகுது. ஏர்ஃபோர்ஸ், அதையும் தாண்டி கடற்படை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை 10 நாள்ல இந்தியா செய்ய போறாங்க. இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய போர் ஒத்திகை 1980 ஆபரேஷன் பிராஸ்டாக்ஸ் அப்படின்ற பேர்ல நடந்துச்சு. அந்த நேரத்துல பாகிஸ்தான் ரொம்பவே பயந்துட்டாங்க. இந்தியா நம்மளை கைப்பற்றிருமோ அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்ப 2025 இந்தியா பண்ண போறாங்க. குஜராத்தினுடைய சர்க்கிரிக்ல ஆரம்பிச்சு ராஜஸ்தானினுடைய இன்டர்நேஷனல் பார்டர் வரைக்கும் இவ்வளவு பெரிய இடத்துல இந்த போர் ஒத்திகை நடக்குது. அக்டோபர் 28, 29 பாகிஸ்தான் வந்துட்டு நோட்டம் அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய வானிலையில யாரும் பறக்க கூடாது அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு போர் ஒத்திகையை தொடர்ந்து மிகப்பெரிய பதற்றம் வந்திருக்கு. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்போ போர் ஒத்திகையை ஒரு டேட்ல அறிவிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய முக்கியமான பகுதிகளை தாக்குனாங்க. இப்போ அக்டோபர் 30 போர் ஒத்திகை அறிவிச்சிருக்காங்க. அதுவும் வரலாறுல இல்லாத அளவுக்கான பெரிய போர் ஒத்திகை. இந்த ஒரு ஒத்திகை அப்படின்றது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் இருக்கார் அப்படின்ற தைரியத்துல இந்தியா கூட வம்பிழுத்து இந்தியா அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ட்ரம்ப் காலில் விழுந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாகிஸ்தான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி பேசாத பேச்செல்லாம் அவங்க அசியம் முனீர் பேசிட்டு இருக்காரு. அந்த நிலைமையில நீ யார் காலில் விழுந்தாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய போர் ஒத்திகையா இந்தியா இதை செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டால சொல்லப்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.